எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்தோத்திரம் 55. ஜீவோ வினயிதாசாட்சி முகுந்தோ மிதவிக்ரமா அம்போநிதி அனந்தாத்மா மகோத திசையோந்தக. இதான் இன்னைக்கு 55வது ஸ்தோத்திரம். ஜீவோ வினய் முகுந்தோ மிதவிக்ரம அம்போநிதி அனந்தாத்மா மகோத திசையோந்தக. இது இன்னைக்கு 55வது ஸ்தோத்திரம். 55ல் ஜீவோன்னு இருக்கு பார்த்தீங்களா. ஜீவோன்றதுக்கு ஜீவன்களுக்கு வாழ்க்கையை அளிப்பவன் அர்த்தம் ஜீவன்றது. அடுத்தது வினயிதா. வினயம்னா அடக்கம். ஒரு வினயம் இருக்கணும் சொல்லும்போது நம்ம கூட சொல்லுவோம். நயமா சொல்றது, வினயமா சொல்றது. நயமா சொல்றதுன்றது கொஞ்சம் அதாவது தயவா சொல்றது. வினயம்னா அடக்கத்தோட தயவா சொல்றது. ஞாபகம் வச்சுங்க. நயன்றது கொஞ்சம் தயவா சொல்றது. கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்க சார். பெருமா அப்படி சாதாரணமா இருந்துட்டு கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்க சார் அப்படின்னு ஒரு காரியத்தை கேட்கறேன் பார்த்தீங்களா. அது நயமா கேட்கறது. கொஞ்சம் இந்த வேலையை செஞ்சு கொடுப்பா. நம்ம வேலை செய்யறவங்க கிட்ட இல்ல வீட்டில் இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் இந்த வேலையை கொஞ்சம் இந்த கடைக்கு போய் இதை வாங்கிட்டு வாப்பா அப்படின்றது. அதே நமக்கு ஈக்குவல் ஏஜோ நம்மளோட கொஞ்சம் பசங்களா இருந்தா நம்ம அது மாதிரி சொல்றோம். நமக்கு ஈக்குவல் ஏஜோ நம்மளோட பெரியவங்களா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தேவை சார் கொஞ்சம் இது இந்த கடையை வாங்கி வந்துடுறீங்களா, கொஞ்சம் அப்படி குனிஞ்சு அப்படி கையை காமிச்சு கையை அப்படி இறக்கி காமிப்போம் பார்த்தீங்களா. அதுதான் வினயம். அதுக்கு பேர் அடக்கத்தோட சொல்றது. அதுதான் வினயிதான்றது. அதுதான் அடக்கத்தோட வழிநடத்தும். இறைவன் பெரியவன். அவன் பெரியவன் நம்மள ஈஸியா நம்மள அதிகாரமே பண்ணலாம். நம்மள ஆர்டரே போட்டு சொல்லலாம். நம்மளுக்கு உத்தரவே போடலாம். ஆனா நயமாவும் சொல்லலாம், போய் அதை வாங்கிட்டு வரலாம். ஆனா அது மாதிரி பண்ண மாட்டாராம் பெருமாள். வினயிதான்னா அடக்கம். தான்னா தலைவனா இருந்து அடக்கத்தோட வழி நடத்துவாராம். வாங்க வாங்க எல்லாரும் இப்படி வாங்க, இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கமா போகணும், இப்படி போனாதான் நம்மளுக்கு சொர்க்கம் கிடைக்கும், இதுதான் நல்ல வழி, இப்படி வாங்க, இப்படி வந்துருங்களேன் எல்லாரும், இப்படி வந்துருங்களேன்றது. எல்லாம் இப்படி வாங்க, இது இந்த பக்கம் தான் நம்ம கூட்டின்னு போறோம் வாங்க, அந்த அதிகாரம் கிடையாது. அதுதான் வினயன்றது அடக்கம். வினயன்றதுக்கு ஒரு நல்ல கரெக்டா அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். சொல்றது ரொம்ப நமக்கு சௌரியமான விஷயமா இருக்கும். அது நமக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனா சொல்றவங்க நம்ம கிட்ட ரொம்ப பணிவா அப்படி கொஞ்சம் போங்கன்னுவாங்க. அது மாதிரி நம்ம யார்கிட்டயாவது சொல்லும் போது கூட அவங்களுக்கு நல்லது கொடுக்குற விஷயமாவே கூட இருக்கும். அது அவங்களுக்கு நல்லதே செய்யும் அந்த விஷயம். ஆனாலும் அவங்க கிட்ட கொஞ்சம் அப்படி போயிடுங்களேன் போது அவங்க சரியா புரிஞ்சுக்கணும் அதை. ஓஹோ, இவர் நமக்கு நல்லது செய்யறாரு, ஆனா எவ்வளவு தயவா சொல்றாரு. அதுதான் நமக்கு நல்லது செய்யறதுக்கு எவ்வளவு தயவா சொல்றாருன்றமே. அதுதான் வினயம். அந்த ஒரு விதை பெருமாள் கடைப்பிடிப்பாராம். வினயிதா சாட்சி, ஜீவன்களின் ஒழுக்கத்தை முறைப்படுத்துவர். அதான் சாட்சின்றது ஜீவங்களோட ஒழுக்கத்தை முறைப்படுத்தி தவறாமல் பார்த்து கொண்டிருப்போம். எல்லாத்தையும் நீங்க தப்பா போனீங்கன்னா உங்களை சரி பண்ணுவார். அதுதான் சாட்சி. சாட்சினா பக்கத்துல இருந்து பாக்குறது. சாட்சின்னா போய் சாட்சி சொல்றதுன்னா நான் பார்த்தேன்னு சொல்றது இல்ல. தப்பு பண்ணும்போது சரி பண்றது கூட சாட்சி தான். ஞாபகம் வச்சுங்க. தப்பு பண்ணாத உங்களை சரியான வழிக்கு கொண்டு போறதுக்கு பேர் கூட சாட்சி தான். ஆனா அந்த சாட்சியை யாரும் யூஸ் பண்றதே இல்லை. பார்த்தது மட்டும் இல்ல, பார்த்து அந்த தப்பு நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அதை சரி பண்றோம் இல்லையா. தப்பு நடந்தப்பறம் நான் பார்த்தேன்னு சொல்றது அது வேற. அதுவும் சாட்சி தான். ஆனா தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த தப்பு நடக்க போறதுன்னு தெரிஞ்சு நடக்காம அதை சரி பண்ணி விடுறது இருக்கு, அது கூட சாட்சி தான். முறைப்படுத்துதல் தான். அதுக்கு பேர் கூட சாட்சி தான். ஞாபகம் வச்சுக்க. சாட்சி ஜீவோ வினயிதா சாட்சி. அது எப்படி சொல்லணும்ன்றது நான் சொல்லலை உங்களுக்கு இல்லையா. அது சொல்றேன் பாருங்க. ஜீவோ வினயிதா சாட்சி முகுந்தோ மித விக்ரம அம்போநிதி அந்தாத்மா மகோத திசையோந்தக அப்படி சொல்லும் போது ஜீவோ வினயிதா சாட்சி. வினயிதான்னு போது ஜீவோ வினயிதா சாட்சி அப்படி சொல்லணும். அந்த வினயிதான்றது கொஞ்சம் இழுத்தா மாதிரி சொல்லணும். அப்பதான் அவங்க சொல்றோம் பார்த்தா அவங்க கோஷ்டி சொல்லும் போது அது கூட கரெக்டா வரும். இல்லாட்டா வினயிதான் சொல்லி வந்துட்டீங்கன்னா நீங்க சாட்சிட்டு இருப்பீங்க, அப்பதான் அவங்க தான் இழுத்துட்டு இருப்பாங்க. அதனால அது எப்பயுமே இந்த கோஷ்டி இதுல சொல்லும்போது சொல்றதை கொஞ்சம் கேட்டுட்டு அவங்க எப்படி சொல்றாங்கன்னு அந்த ஸ்லாங்க பார்த்து சொல்லணும். அது சொல்லும் போது ஜீவோ வினயிதா சாட்சி முகுந்தோ மித விக்ரம அப்புறம் அம்போரிதி நந்தாத்மா மகோத திசையோந்தக அப்படி சொல்லணும். சொல்லும் போதே இப்ப நான் இதுல உங்களுக்கு சாட்சி வரைக்கும் சொன்னேன் இல்லையா. சாட்சின்றது. அடுத்தது முகுந்தன்றது முகுன்னா முத்தி, இந்த என்ன கொடுக்கறது, ஈதலுக்கு கொடுக்கறதுக்கு பேரு இந்தன்னு ஒரு பேரு. அதனால முகுந்தன்னா முகு இந்த
இந்தன்றது முகுன்றது முக்தி, இந்த கொடுக்குறது முகுந்தன். அதனாலதான் முகுந்தன் பேரு பெருமாளுக்கு. பெருமாளோட முகுந்தன்ற பேர் வந்து ரொம்ப விசேஷம். அந்த முகுந்தன்ற பேர் வச்சுட்டு இருக்கவங்களே முக்தியை கொடுக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதனால அந்த பேருக்கே ஒரு வசதி உண்டு. அந்த மாதிரி முகுந்த மித விக்ரம சமித விக்ரமன் வரும் அந்த இடத்துல. முகுந்தோ சமித விக்ரம, முகுந்தோ சமித விக்ரமன் வரும், முகுந்தோ சவிக்ரமன் வரும், சமித விக்ரமன் வரும் இந்த இடத்துல வரும்போது. அது அந்த சா வந்து இது கூட சேர்ந்து வரும். இந்த அடுத்த வார்த்தை அடுத்ததோட சமித விக்ரமன்றதுல சேர்ந்து வரும். அது நீங்க சொல்லும் போது எப்படி சொல்லணும், அந்த சா வந்து தெரியக்கூடாது. அந்த முகுந்தோ சமித விக்ரம, அந்த முகுந்தோஸ் அமித விக்ரம அப்படி வரணும். முகுந்தோ சமித விக்ரம தான் அது ஆக்சுவலா. அந்த சான்றது சவுண்ட் வெளியில தெரியக்கூடாது. அது சைலன்ஸ் அந்த இடத்துல. முகுந்தோ சமித விக்ரம இல்லையா, முகுந்தோ சமித விக்ரம, முகுந்தோ சவிக்ரம மித விக்ரம, முகுந்தோ சமித விக்ரம, முகுந்தோச மித விக்ரம அப்படி சொல்லணும். முகுந்தோச மித விக்ரம அந்த சைலன்ஸ் ஆயிடும். அந்த இடத்துல வரக்கூடாது, சொல்லக்கூடாது. மித விக்ரம்னா விக்ரம்னா உங்களோட பராக்கிரமம் சக்தி. விக்ரம்னா உங்களோட பலம். மிதன்னா அளவுக்கு ஒரு மிதமான அளவுன்னு சொல்றேன். அது சமிதன்னா அளவிட முடியாத அளவுக்கு. சமிதன்றது வந்து நம்ம அதிமிதன்னு வச்சுக்கலாம். அதிமித விக்ரம தான் சமித விக்ரம. சமிதன்றது வந்து அதிமிதம், மிதம் இல்ல. மிதம்ன்றது மீடியம், அதிமிதம்ன்றது வந்து ஹை, சமிதம்ன்றது வந்து ஹை. ஞாபகம் வச்சுக்க. சமித அதிமிதம் தான், ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கு பேர் தான் சமின்றது. சமித விக்ரமன்னா அளவுக்கு அதிகமான ஒரு பராக்கிரம சக்தி உடையவரம், பவர் உடையவர். பராக்கிரமன்றது வந்து வெறும் பவர் மட்டும் கிடையாது, அந்த திறமைசாலின்ற அந்த திறமை இருக்கிற அதுதான் பராக்கிரமன்றது. அதுதான் சக்தியும் இருக்கிறது, பராக்கிரமன்றது அதான் சக்தி. விவேகமும் வேகமும் ஒன்னா சேர்ந்துருக்கிறதுக்கு பேர் தான் பராக்கிரமம். ஞாபகம் வச்சுங்க. பராக்கிரமன்றது விவேகமும் வேகமும் ஒன்னா சேர்ந்துருக்கிறதுக்கு பேர் தான் பராக்கிரமம். அதுதான் இங்க சொல்ற. சமித விக்ரமன்னா பராக்கிரமத்திலேயே ரொம்ப அதிகமான பராக்கிரமம் உள்ளவராக. அம்போநிதி, அம்பஸ்னா தேவர்கள். ஞாபகம், அம்பஸ்னா தேவர்கள். அந்த தேவர்கள், பித்திருக்கள், அசுரர்கள், அந்த பல செல்வங்கள். அந்த அம்போநிதி, அம்போநிதின்றது வந்து தேவர்கள். அதை அவர் பெருமாள் என்ன வச்சிருக்காங்க கையில. அவர்கிட்ட வந்து எல்லா செல்வங்களும் இருக்கான். அந்த செல்வங்கள்லாம் என்னென்னா அம்போநிதி. அம்போன்னா தேவர்களையும் ஒரு நிதியா வச்சிருக்காராம். அது இல்லாத அவர்கிட்ட பித்திருக்களும் அவருக்கு ஒரு நிதி தான், அசுரர்களும் ஒரு நிதி தான், எல்லாமே அவர் உள்ள இருக்கிறது தான். ஆனா தேவர்களும் ஒரு நிதி. அவருக்கு நிதினா செல்வம். தேவர்களும் நம்மளுக்கு வந்து மழை செல்வம், நமக்கு கிடைச்சிருக்க செல்வம் 16,000 செல்வம் சொல்றோம் இல்லையா, அது சொன்னேனே அது மாதிரி. இது வந்து எல்லாம் நமக்கு வந்து கிடைச்சிருக்க செல்வம். அம்போநிதி தேவர்களை செல்வமாக உடையவன் அப்படின்னு அர்த்தம். அனந்தாத்மா, அனந்தம்னா முடிவு, அந்தம்னா முடிவு, அனந்தம்னா முடிவு இல்லாதவர், எல்லையற்ற ஜீவராசிகளுக்கு ஆத்மாவாக விளங்குபவர். அதான் அதுல அனந்தாத்மான்றது. அப்ப அதே மாதிரி மகோத திசைன்றது மகோ ததி ர திசை அப்படி எடுத்துக்கணும். அதுல 4 5 பாட்டை பிரிக்கணும். 1 2 3 4 5 பாட்டை பிரிக்கணும். மகோத திசைன்றது 5 பாட்டை பிரிக்கணும். மகோ ததி ர திசை அப்படி. மகோன்னா பெரிய, ததினா தயிர்ப்பானை, ரன்னா கட்டளை. அதான் நான் சொன்னேன் ததிப்பாண்டவனுக்கு கட்டுப்பட்டது. அதுதான் இங்க சொல்ற. மகோதி திசைன்றது வந்து மகோன்னா பெரிய, ததினா தயிர்ப்பானை, ரான்றது கட்டளை. அது தெரிஞ்சுங்க எப்பயுமே. ரான்னா கட்டுப்படை, திசைன்னா கட்டளை, திசைன்னா கட்டுப்படுத்துறது. ஏன்னா ஒண்ணு ஒற்றெழுத்து. ஏன்றது ஒற்றெழுத்து, அந்த இடத்துல சேர்றது. அது பகவதி திசைன்னு வரக்கூடாது. அந்த அவங்களுக்கு அந்த ஸ்லாங்ல குறையும். அதனால அது ஒற்றெழுத்து. ஏன்றதுக்கு அர்த்தம் கிடையாது, ஒற்றெழுத்து இந்த இடத்துல. மகோத அதான் மகோ ததிர திசை அப்படின்னு இருக்கும். மகோன்னா பெரிய, ததின்னா தயிர்ப்பானை, ரன்னா கட்டளை, சேர்னா கட்டுப்படுதல். தயிர்ப்பானைக்குள்ள ஏறி உட்காந்து ததிப்பாண்டவன் சொன்ன ஏறி உள்ள உட்காந்துட்டாராம், மூடிட்டாராம். அதான் மிகப்பெரிய பானைக்குள் கட்டளைக்கு கட்டுப்பட்டு இருந்தவன் அப்படின்னு சொல்றார். 3 பேரும் அதே தான் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து ததிபாண்டவன் கட்டளைக்கு கட்டுப்பட்டு இருந்தவன்
ததிபாண்டன் கட்டளைக்கு கட்டுப்பட்டு பானைக்குள் அடங்கியவன்னு பராசரப்பட்டர் சொல்றார். இவங்க 2 பேரும் இதே தான் சொல்றாங்க. அப்படியே மாறாம அதையே தான் சொல்றாங்க. மிகப்பெரிய பானைக்குள் கட்டளைக்கு கட்டுப்பட்டு இருந்தவன் அப்படின்னு சொல்றார். ததிபாண்டவன்றத பராசரப்பட்டர் சொல்லவே சொல்லிடுறார். அதான் அந்தக. அந்தம்னா அழித்தல், முடிவுன்னு ஒண்ணு, அது அழித்தல்னு ஒரு அர்த்தம். அந்தகன்னா கன்னா கான்றது விட்டுறது, அந்தம்ன்றது இந்த இடத்துல. அந்தகன்றது வந்து ஊழி காலத்தில் அனைத்து ஜீவன்களையும் அழித்து தன்னுள் ஐக்கியப்படுத்திக் கொள்பவர். அதான் இது. இது வந்து கட்டுப்படவும் கட்டுப்படுவார். அவர் அந்த எழுந்தாருன்னா அதுக்கு ஈடே கிடையாது. அந்தகன்றது வந்து முடிவு காலத்துல எல்லா ஜீவனையும் தனக்குள்ளே கொண்டு வந்து கட்டுப்படுத்திக்கிறவர்னு அர்த்தம். இப்ப இன்னைக்கு வந்து 55வது ஸ்தோத்திரத்துல நம்ம எது பார்த்துருக்கோம்? 514 வரைக்கும் நேற்று பார்த்துருந்தோம் 56வது ஸ்தோத்திரத்துல. இன்னைக்கு 55வது ஸ்தோத்திரத்துல 515 ஜீவ, 516 வினைதா, 517 சாட்சி, 518 முகுந்த, 519 சமித விக்ரம, 520 அம்போதிதி, 521 அனந்தாத்மா, 522 மகோத திசைய, 523 அந்தக, 523 வரைக்கும் பார்க்குறோம். 515 523 வரைக்கும். இப்போ எத்தனை? 9ஆ? 9. இன்னைக்கு வந்து 9 திருநாமம் பார்த்துருக்கோம். சகசிரநாமத்தில் 1000 திருநாமங்கள்ல இன்னைக்கு 9 திருநாமம் பார்த்துருக்கோம். 55 மட்டும் 9 திருநாமம் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் 523 திருநாமங்களை பார்த்துருக்கோம். 55 ஸ்தோத்திரம் வரைக்கும். தேங்க்யூ.